கீரல் சமூக தொலைக்காட்சி நேச நெஞ்சங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள், அன்பு தமிழின் நல் வணக்கங்கள். நாங்கள் இப்பொழுது முதல் ஒரு விசேட அதிதியை சந்திக்க இருக்கின்றோம். சம்மாந்துறை மண்ணிலே இடம்பெற்ற ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தார் வழங்கிய மாபெரும் வெற்றி பரிசளிப்பு விழாவிலே கலந்து சிறப்பித்து பரிசினை வென்று உங்கள் எல்லோருக்கும் வானொலியிலே மிக பரிச்சயமான ஒருவர் ஏஎஸ் பாலச்சந்திரன் என்றால் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். அவரைத்தான் நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். ஏஎஸ் பாலச்சந்திரன் அடிக்கடி வானொலியிலே தோன்றுவார், இனிமையாக பேசுவார், காலம் நேரம் பொருள் அறிந்து பேசுவார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது நேர்களுக்கும் நாங்களும் அழைத்து பேச வேண்டும் போல் இருக்கும். கொடுக்கப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக தலைப்பிலே பேசுவார். பேச்சிலும் ஒரு அழகு இருக்கும். அவருடைய தமிழ் பாங்கிலும் ஒரு வித்தியாசம் நிகழ்ச்சி இருக்கும். ஏஎஸ் பாலச்சந்திரன் அறிவுரை சார் விடயங்களை பற்றியும் அதிகம் பேசுவார். இதற்கப்பால் கவிதை துறையிலும் ஆர்வம் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஊவா மாகாண சபையிலே ஒரு முகாமைத்துவ உதவியாளராக பணியாற்றி வருகின்ற ஏஎஸ் பாலச்சந்திரன் இலங்கை வானொலி வர்த்தக சேவையினுடைய தென்றலுடைய நீண்ட நாள் அபிமானி. இலங்கை ஒலிபரப்பு துறை ஜம்பவான்கள் பலரோடு மிக நெருக்கமான அன்பினை பாத்திரத்தை உள்வாங்கிக் கொண்டவர் மாத்திரமல்லாது எமது கிழக்கு மாகாணத்துக்கு 3வது முறையாக விஜயம் செய்திருக்கிறார் ஏஎஸ் பாலச்சந்திரன். ஏஎஸ் பாலச்சந்திரன் என்று வருகின்ற பொழுது கே பாலச்சந்திரன் இயக்குனர் ஞாபகத்துக்கு வந்து போகும். 77, 85, 83 கால பகுதிகளில் இடம்பெற்ற வரைய தந்த அத்தனை திரைப்படங்களிலும் இவர் பிரபலியமான ஒரு இயக்குனர். அவருடைய பெயரும் இந்த வேளையிலே ஞாபகத்துக்கு வருகிறது. சரி, ஏஎஸ் பாலச்சந்திரன் பற்றி நான் அறிந்த தகவல்களை வழங்கியிருந்தேன். அவரிடம் நாங்கள் சிலாகித்து விடயங்களை அறிந்து பேசலாம் என்று எண்ணுகின்றோம். சம்மாந்துறை ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் வழங்கிய பரிசளிப்பு விழா எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சியும் நேரடி ஒளிபரப்பு செய்திருந்தது. பாலச்சந்திரன் அவர்களோடு நீண்ட நாளிகைக்கு பிற்பாடு தொலைபேசி ஊடாக பேசிய ஒரு ஞாபகமும் எனக்கு இருக்கிறது. இவர் வானொலியிலே பேசுகின்ற பொழுது நான் வானொலியோடு தொடர்பாக இருக்கின்ற வேளைகளெல்லாம் இவருடைய தமிழை நான் ரசிப்பதுண்டு. இவருடைய பேச்சு வழக்கை நான் ரசிப்பதுண்டு. காரணம், இவர் இருக்கின்ற பிரதேசம் பதுளை, பசறை ஊர் ஏஎஸ் பாலச்சந்திரன் என்றுதான் பேசுவார். அவருடைய பெயரும் ஏனைய நேர்களும் அவ்வாறுதான் தொடுப்பார்கள். பசறை என்பது ஒரு தனித்தொகுதி என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாலச்சந்திரன் எந்த வானொலியோடும் மிக நெருக்கமானவர், தோன்றி பேசக்கூடிய, அந்த வானொலி ரசிகர்கள் மனங்களில் இடம் பிடிக்கக்கூடிய ஒருவர், பிடித்தவர் என்று சொல்ல வேண்டும். நான் அதிகமாக சொல்லுகிறேன் என்னவோ தெரியவில்லை. சரி, இப்பொழுது பாலச்சந்திரன் அவர்களோடு நாங்கள் நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் பாலச்சந்திரன். வணக்கம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கிழக்கு மாகாணத்திற்கு 3வது முறையாக விஜயம் செய்திருக்கிறீர்கள். மலையகம் மலை சார்ந்த பிரதேசமும், இங்கு கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும், வயலும் வயல் சார்ந்த பிரதேசமும், மருதம் இருக்கிறது, எல்லாமே இங்கு இருக்கிறது. இந்த மக்களுடைய வாழ்வியல், இந்த மக்களுடைய அணுகுமுறைகள், இந்த மக்களுடைய உபசரிப்புகள், குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றித்து வாழ்கின்ற ஒரு பிராந்தியம், இன நல்லிணக்கத்திற்கு கலைக்கு வித்திட்ட ஒரு பிரதேசம் என்று கூட கிழக்கு மாகாணத்தை, இந்த கரையோர பிரதேசங்களை சொல்ல முடியும். நிறைய வானொலி நண்பர்களை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். சரி, முதலில் நாங்கள் உங்களுடைய
அறிமுகத்தை நான் சொன்னேன். அதற்கிடையில் இந்த விடயம் இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற பொழுது எவ்வாறான மன தாக்கங்களை, மனதில் எவ்வாறு மகிழ்ச்சியை, எந்தெந்த விடயங்களில் நீங்கள் ரசிக்கக்கூடியவாறு இருந்தது? முதற்கண் கீரல் தொலைக்காட்சிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னையும் ஒரு கலைஞனாக ஏற்று என்னை தேடி வந்து இந்த கலைஞர் சந்திப்பை நடத்துகிறீர்கள். அதற்கு மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். வானொலிகள் தான் இப்போது இணையதளத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணையதளத்தில் பார்த்தால் புற்றீசல் போல் வானொலி நிலையங்கள், இப்போது தொலைக்காட்சியும் வந்துவிட்டது. இணையதளத்தினூடாக நிறைய தொலைக்காட்சிகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் என்னை போன்ற கலைஞருக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். முதல் தடவையாக இணையதள தொலைக்காட்சி கீரல் டிவி என்னை தேடி வந்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரையில் என்னை பற்றி சொல்லும்போது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். பசறையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன். இந்த பசறையூர் என்பதன் காரணம் என்னென்றால், நான் வானொலியில் எழுதுகின்ற காலத்தில் என்னுடைய பெயர் பாலச்சந்திரன் என்னும் போது பல இடங்களிலிருந்து பாலச்சந்திரன் என்ற பெயரில் எழுதி கொண்டிருந்தார்கள். அப்போது ஹட்டனில் பாலச்சந்திரன் வானொலியில் கொடிகட்டி பறந்தார். அதே காலத்தில் நான் எழுதும் போது நான் கொஞ்சம் மங்கியது போல் தெரிந்தது. என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், என்னை ஒரு தனிப்பட்ட ரீதியில் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய சொந்த மண்ணான நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணை அப்படியே முன்னுக்கு அடைமொழியாக வைத்து பசறையூர் என்று வைத்துக் கொண்டேன். இதுதான் ஆரம்பம். நல்லது. ஏஎஸ் பாலச்சந்திரன், தாய்மையை, தாய்மை மண்ணை நேசிப்பது தன் உயிரிலும் மேலான ஒன்று. கலையை நேசிக்கிறீர்கள், தமிழை நேசிக்கிறீர்கள், தமிழை வளர்க்கிறீர்கள். பிறையூடாக நன்கு வானொலியிலே பேசுகின்ற அனுபவத்தை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். நான் உங்களுடைய அறிமுகத்தை தந்துவிட்டு முதலில் கேட்டது, இந்த பிராந்திய மக்களுக்கும் உங்களுடைய பிரதேச மக்களுக்கும் எவ்வாறு ஒரு இணைப்பு பாலமாக என்னென்ன விடயங்களை நீங்கள் உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்கிறீர்கள் என்ற விடயத்தையும் இந்த பிராந்திய மக்கள் அறிவதற்கு சொல்ல வேண்டும். நீங்கள் எங்களை பொறுத்தவரையில் மலையகம் என்னும் போது இந்திய வம்சாவளியினர் தேயிலை தோட்டத்தில் தொழில் புரிவதற்காக தொழிலாளர்களாக இந்தியாவில் வந்த ஒரு பரம்பரை. ஆகவே அங்கு பெரிதாக சொல்லப்போனால் தேயிலை உற்பத்திக்காக எங்களுடைய உடல் உழைப்பை செய்து ஜீவியம் பண்ணி கொண்டு வருகிறோம். கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக சம்மாந்துறை, அக்கரைப்பற்று என்னும் போது இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு இடம். இங்கே கடல், அதேபோல் மீன்பிடி, வயல் சார்ந்த வயலெல்லாம் பார்க்கும்போது மிக்க சந்தோஷமாக இருந்தது, மிக அழகாக. அதேபோல் தென்னை மரங்கள் எல்லா இடங்களிலும் தென்னையும் இந்த வயலையும் தான் காணக்கூடியதாக இருக்கிறது. மலையகம் என்னும்போது அங்கு கரடு முரடு மேடு பள்ளம் இருக்கும். இங்கு அப்படி இல்லை, ஒரு சமதரையாக தெரிகிறது. அங்கிருந்து பார்க்கும்போது இது எனக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நல்லது. பாலச்சந்திரன், தான் சார்ந்த பிரதேசத்தையும் தான் வெளி பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மனநிலைகளை அறிந்து கொள்வதற்காகவே குறிப்பாக எமது நேயர்களும் அதனை அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மலையகத்திற்கு அதிகமாக சுற்றுலா எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து வருகை தருவார்கள். சர்வதேச நாடுகளில் இருந்து கூட வருகின்றவர்கள். இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு, தேசிய வருமானத்துக்கு மிக பாரிய பங்களிப்பு செய்கின்ற ஒரு பிரதேசம். குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்தியாவிலே இருந்து நாங்கள் வருகை தந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையாக யதார்த்தமாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வையில் நாம் எல்லோரும் வந்தவர்கள் தான், எல்லோரும் செல்ல இருக்கிறவர்கள் தான், நாம் எல்லோரும் இலங்கையர்கள் என்பதே என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடும் கூட. ஏஎஸ் பாலச்சந்திரன் அவர்களே, நீங்கள் அதிகமாக வானொலியோடு மிக பரிச்சயமானவர். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று குறிப்பாக நீங்கள் எல்லா வானொலிகளோடும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கிறீர்கள். இதர செயற்பாடுகளிலெல்லாம் நீங்கள் வாழ்க்கை இந்த இறுகிப்போன கள சூழலில், பொருளாதார நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்க்கை சுமைகள் அதிகமான ஒரு நவீன யுகத்துக்குள் வாழுகின்ற நேரம் என்பது மிக
கடினமான ஒரு விடயமாக இருக்கின்ற சூழலிலே எவ்வாறு வானொலிகளோடு தொடர்பாக